வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவங்க. அதாவது பிறவி கலைஞன்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது நம்ம வாட்டர்மெலன் திவாகர் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணுங்க. அதாவது அவர் இன்னும் மெருகேற்றிக்கிட்டாருன்னா இன்னும் நல்லா வரலாம். என்னென்னா இந்த நடிப்பு மட்டும் போதாது, நடிப்பு திறமையோட கூச்சு சுபாவம் இல்லாமல் எந்த இடத்துல வேணால் நடிக்கணும். இப்போ ஒரு சில பெரிய நடிகர்ஸை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த க்ரௌடு இருக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த கூச்சு சுபாவமே இல்லாமல் எப்படி இந்த மனுஷன் யார் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இப்போ பண்ணியிருக்காரு நம்ம திவாகர். என்னென்னா வினோத் வந்து ஒரு கதை சொல்கிறேன், சோல பசுங்கிலி அந்த ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டை வந்துட்டு அவர் ராஜ்கிரண் சார் வந்துட்டு அழுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணணும். உடனே அப்படியே குலுங்கி அழுவுறதில் பார்க்கவும் நம்மளுக்கு கண் கலங்குது. திடீர்னு நம்ம லைவில் போடணும், இன்னும் மனுஷனுக்கு என்னாச்சு, ஏன் அழுதுட்டுருக்காரு அப்படின்னு தான் தோணும். அது ஆக்டிங் மாதிரி தெரியாது, அதுக்கு முன்னாடி பேசின விஷயங்களை கவனிச்சாதான் இது ஒரு ஆக்டிங்னே தோணும். ஐயோ எப்பா இந்த ஆள் ரொம்ப மோசங்க. அந்த உடம்பு வச்சுக்கிட்டு ஸ்லிம்மாகவும் இல்லை. அதாவது நான் எனக்கு ஹீரோ, நான் எப்படி இருக்கேன்றதெல்லாம் இவங்க, நீ அடுத்தவன் என்னை வந்து தப்பாக வந்துட்டு நான் அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சா கூட அதுவும் இஷ்டம். நான் எனக்கு ஹீரோ இருக்கேன். அதை நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், நீங்கள் எப்பயுமே இப்படி சாதாரணமாக இருக்கீங்க. இல்லை நான் சாதாரணமாக இல்லை, நான் கெத்ததாக இருக்கேன், உங்களுக்கு சாதாரணமாக தெரியுதுன்னு. அந்த மாதிரி இங்கே வந்துட்டு திவாகர் பண்ண விஷயங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, இவர் நடிக்கிறத பார்த்துட்டு வியானாவும் கமருதீன் அங்கே வந்தாங்க. அப்போ வியானாவும் வந்துட்டு ஹீரோயினாக போட்டு கமருதீன் அவங்க அண்ணனாக போட்டு இவர் வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ஆரம்பித்தாங்க. அதுலேயும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். உடனே நீ எட்டுவதுமா நான் கீழே விழுற மாதிரி பண்ணணுன்னு வினோத்துக்கு வந்து பயம் வந்துருச்சு. இல்லை வேண்டாம் நீங்கள் ஒரு டாக்டரு, வேண்டாம் அதெல்லாம் வேண்டான்னு. இல்லை இப்போ நடிப்பு தானேப்பா அப்படின்னாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கலாய்க்கிற மாதிரி வியானா நீ லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7G ரெயின்போ காலனி இதை போட்டார். இவர் சூப்பராக கமருதீன் ஆல்ரெடி ஆக்டர், உங்களுக்கே தெரியும். அவர் ஒரு இதை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜெயிலில் வந்துட்டு 3 வருஷம் போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. நீ கிட்ட வராத அப்படி இப்படின்னு கலக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கிட்டே முணங்குறாரு, யார் கமருதீன் கிட்ட அப்படி அடித்த மாதிரி ஒரு சீன் போடணும், அப்படி தப்பு கீழே விடுறாரு. சும்மா அப்படி பண்ணார், தொமானு வந்தார் செம்ம அடி. அதை பொருட்படுத்தவே இல்லை. நடிப்பில் அப்படி தாங்க அப்படின்னு. அது முடிஞ்சதுக்கப்புறம் வினோத்னு சொல்கிறார், சாருக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு. இல்லை நடிப்பில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நடிப்புக்கு, அதாவது இவருக்கு நடிப்பு வருதோ இல்லையோ, அந்த நடிப்புக்காக உண்மையாக இருக்கிற பார்த்தீங்கன்னா அதுக்கு அவருக்கு வந்து கண்டிப்பாக ஆட்ஸை சொல்லி ஆகணும். இந்த திவாகரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த பிளாட்ஃபார்மை இது வரைக்கும் இவரை மாதிரி யாருமே யூஸ் பண்ண கிடையாது. அவருக்கு தேவை என்ன, மக்களுக்கு இவர் நடிக்கிற விஷயங்கள் போய் சேரணும். அதை டெய்லியும் பண்ணுறாரு. நானும் பார்த்துட்டு ஃபார்ம் டே 1லேருந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். கூட யாரையாவது ஒருத்தர் சேர்த்துக்கிறாரு, பண்ணிகிட்டே இருக்காரு. அதாவது மட்டமாக நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இவங்க நடிப்பே வரலாம் சொல்லலாம். ஆனால் இவர் அப்படி சொல்லவும் முடியல, நடிப்பு நல்லா வருதும் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு நடிப்பு அரக்கனாக இருக்கார். இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.